ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 எடுத்துக்காட்டு 7.3. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய நீளம் 3 மீட்டர் நீளம் அப்படிங்கிற இங்கே உருளை கீழே படுத்து கிடக்கு. அப்போ இது இங்கே ஹைட்டாக மாறி, இந்த நீளம் இங்கே ஹைட்டாக மாறி, விட்டம் 2 நீளம் ஈக்குவல் டு 3 மீட்டர். இந்த நீளம்ங்கிறது இங்கே என்னவா மாறிடும்? உருளை அப்படி தூக்கி நிப்பாட்டினோம்னா இந்த உருளை வடிவதை அப்படி தூக்கி நிப்பாட்டையில இந்த நீளம் உயரம்ன்ற மாதிரி மாறிடும். ஓகே, விட்டம் 2.8 மீட்டர். அப்ப அதுல ஆரம் பாதி. ஓகே, இதை உடைய ஒரு சமன்படுத்தும் உருளை. கிரவுண்ட் எல்லாம் அப்படி லெவல் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி அதை ரோலரை வச்சு அதை லெவல் படுத்துவாங்க கிரவுண்டை. அதுதான் அந்த உருளை, சமன்படுத்தும் உருளை. ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை, அந்த உருளை 8 சுத்தி இருந்துச்சுன்னா எவ்வளவு ஏரியாவா அது சமப்படுத்தி இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு சுற்று அப்படிங்கல ஒரு வளைபரப்பு, ஒரு சுத்துக்கு வளைபரப்பு. அப்ப 8ஆல பெருக்கிறணும். வளைபரப்பு கண்டுபிடிச்சு 8ஆல பெரு. உருளை ஒரு சுற்று சுற்ற என்ன ஆகும்? அது வளைபரப்புக்கு சமம். எதனுடைய வளைபரப்பு? உருளையின் வளைபரப்பு. ஓகே, அப்ப உருளையின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πr/h. 2πr/h 2 × 22/7 × r என்ன? 1.5. h என்ன? 3. இது கேன்சல். 0.2 கவனமா எழுதணும். 44 88 8.8 ஒரு புள்ளி இருக்குல்ல, அதனால சதுர மீட்டர். இது ஒரு சுற்று சுற்றும் பரப்பு. அப்ப இதே போல எத்தனை சுற்று? 8 சுற்றுகளில் சமன்படுத்தும் பரப்பு equal to × 8. சதுர மீட்டர். அப்ப தோட்டத்தை எவ்வளவு பரப்ப சமன்படுத்தி இருக்கோம்? 211.2 சதுர மீட்டர் பரப்ப சமன்படுத்தி 8 சுத்தையில இவ்வளவு பரப்ப அது லெவல் பண்ணி